மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கைகள்ல இருக்கிற சதையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி வயிறு குறைக்கிறதுக்கும் ஃபுல் உடம்பையும் குறைக்கிறதுக்கும் நான் எக்ஸசைஸ் போட்டிருக்கேன். ஆனா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க, கை எப்படி குறைக்கிறது, தொடை எப்படி குறைக்கிறது, சைடு ஹிப் எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி. சோ அதனால இன்னைக்கு நம்மளுடைய கைகள்ல இருக்கிற சதையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இனி வர்ற வீடியோக்குள்ள நான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நாம எப்படி குறைக்கிறது அதுக்கான வீடியோஸை தனித்தனியா பார்க்கலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம லைட்டா வார்ம் அப் பண்றது ரொம்ப நல்லது. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிடலாம். எந்த ஒரு உடற்பயிற்சி பண்றதுக்கு முன்னாடியும் நாம வார்ம் அப் பண்றது ரொம்ப நல்லது. வார்ம் அப் எதுக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு நம்மளுடைய உடலை தயார்படுத்திக்கிறதுக்காக தான் நாம முன்னாடி வார்ம் அப் பண்றோம். வெளியில போய் தான் நம்ம ரன்னிங் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்பாட் ரன்னிங் பண்றதும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே எஃபெக்ட் உங்களுக்கு இதுலயும் கிடைக்கும். இப்ப அடுத்ததா ஒரே இடத்துல நின்று கைகள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய உடல் முழுக்க இப்படி ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்றதுனால கண்டிப்பா நம்மளுடைய இடுப்பு சதைகளும் குறையும். அடுத்தது நம்மளுடைய கைகளை ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடுல நல்லா ரொட்டேட் பண்ணலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வரணும் கைகள். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி கைகளை நல்லா ரொட்டேட் பண்ணலாம். அடுத்ததா இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய உடலை சைடு வாக்குல இப்படி வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சைடு ஃபுல்லுமே நல்லா ரிலாக்ஸா இருக்கும். இது மாதிரி நீங்க அதிகமா பண்ணும்போது நம்மளுடைய இடுப்பு சதை குறையறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம பண்ணலாம். அடுத்ததா நம்மளுடைய கைகளை இந்த மாதிரி முடிஞ்ச அளவு நல்லா ஸ்ட்ரைட்டா நீட்டி இப்படி முடிஞ்ச அளவு உங்களுக்கு உங்க பக்கத்துல கைகளை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய கைகள்ல நல்ல ரிலாக்ஸா இருக்கும். சில பேர் கை வலிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம இப்படி பண்ணும்போதும் நம்மளுடைய கை வலி நல்லா குறையும். இப்ப நாம எக்ஸசைஸ் பண்ணலாம். கையில இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு பண்றது நல்லது. இது 1 கிலோ தம்பிள்ஸ் தான். சப்போஸ் உங்களுக்கு 1 கிலோ தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா வாட்டர் கேன்ல மணல் இல்லைன்னா கல் அதை ஃபில் பண்ணி நீங்க 1 கிலோ வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அளந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வச்சுட்டு பண்றது நம்மளுக்கு இன்னும் நிறைய பலன் கிடைக்கும். அடுத்து இந்த கையில பண்ணலாம். இதை நாம மொத்தம் 15 முறை பண்ணணும். ரெண்டு கைகள்லயும் மாத்தி மாத்தி. இதுல நம்ம இப்ப பண்ற ஒவ்வொரு எக்ஸசைஸுமே 15 முறை பண்ணுங்க. 3 செட்டா பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பலன் இருக்கும். இப்ப அடுத்ததா கையில தம்பிள்ஸ் இப்படி வச்சு பின்பக்கமா கொண்டு போயிட்டு இப்படி பின்பக்கமாவே உங்களுடைய கைகளை பெண்ட் பண்ணி நீட்டணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய கை சதை எல்லாமே நல்லா குறையும். உங்களுக்கு நல்லா அந்த இது தெரியும், வலி தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வலிக்கவே இல்லை, இந்த மாதிரி 1 கிலோ தம்பிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்க கொஞ்சம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணும். அடுத்து இந்த கையில பண்ணலாம். நான் இந்த மாதிரி வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணி தான் 15 கிலோ ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நாள் எனக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியல. திரும்பி நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4 கிலோ குறைச்சிருக்கேன். நான்
ரொம்ப ஃபுட் கண்ட்ரோல் இல்லாம இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு மைண்ட் ரிலாக்ஸா வச்சுட்டு குறைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இந்த 4 கிலோ நான் ரெடியூஸ் பண்ணது. அடுத்ததா இந்த மாதிரி தம்பிள்ஸை கையில ஹைட்ல தூக்கிட்டு நம்மளுடைய தலைக்கு பின்னாடி கைகள் போயிட்டு வரணும். கீழே போகும்போது எல் ஷேப்ல இருக்கணும் நம்மளுடைய கை. இது ஒரு 15 முறை பண்ணுங்க. நாம வந்து ஒரு மாசம் எதுவுமே சாப்பிடாம அப்படியே ரொம்ப கண்ட்ரோலா இருந்து ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு மாசம் நம்ம எதை ஸ்கிப் பண்ணோமோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம அதை அதிகமா எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாம நார்மலா நம்மளுடைய ஃபுட்டு நம்ம எல்லாமே சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயுமே இப்ப நம்ம 1 கப் சாப்பிட்றோம்னா அதை 1/2 கப்பா மாத்திக்கலாம். இந்த மாதிரி நாம கம்மி பண்ணி எப்பவுமே நம்ம லைஃப் லாங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம ஃபிட்டா இருக்க முடியும். ஆனா ஆசைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு நல்லா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடலாம். ஸோ இந்த கையிலையும் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா நான் இப்போ வெயிட் அதிகமாக எடுத்திருக்கேன். 2 கையும் சேர்ந்து அந்த வெயிட்டை பிடிச்சிட்டு இப்படி நம்மளுடைய தலைக்கு பின்னாடி நம்மளுடைய முட்டிக்கு மேலே இருக்கிற பாகம் மட்டும் அந்த தம்பிள்ஸோட கீழே இறக்கிட்டு அப்புறம் மேலே தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இவ்வளோ வெயிட்டை தூக்கி என்னால் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நார்மலாக கொஞ்சமாக வெயிட் வச்சு பண்ணுங்க. அடுத்ததா இப்படி தம்பிள்ஸோட நம்மளுடைய கைகளை ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு உங்களால எவ்வளவு நேரம் ஸ்டே பண்ண முடியுதோ இது மாதிரி அப்படியே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையை மொல்லமா இறக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இருந்தாவே போதும். இப்ப மறுபடியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கைகளை இப்படி எவ்வளவு நேரம் வைக்கிறீங்களோ அதாவது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கை வந்து அப்படியே நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த நேரம் வரைக்கும் நீங்க கைகளை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்குங்க. இப்படி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த கையில இருக்கிற சதை ஃபுல்லுமே குறைஞ்சிரும். என் பாப்பா சேட்டை பண்ற அதனால சிரிச்சுட்டே இருக்கேன். இது வந்து நம்மளுக்கு உடனே தெரியும். அந்த கையில வந்து நம்மளுக்கு அந்த பெயின் வந்து உடனே தெரியும். நம்மளுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட் இது. இது உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இதை நீங்க பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் ஆவது பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அடுத்ததா அதே மாதிரி தான், பட் நம்ம இப்ப ஃப்ரண்ட்ல கையை தூக்க போறோம். இதே மாதிரி நீங்க எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கையை மொல்லமா இறக்குங்க. இதுவுமே நீங்க ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம் தாராளமா. அதே மாதிரி எவ்வளவு நாள்ல குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் வாகு பொறுத்து. இப்ப இதை வந்து நான் 15 டைம்ஸ் 3 செட் பண்ண சொல்றேன். இப்படி நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரத்துல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா கூட நம்ம டயட்டும் மெயின்டைன் பண்ணணும். டயட் பண்ணாம எக்ஸசைஸ் வந்து நம்ம கம்மியா பண்றோம், இல்ல டயட் என்னால இருக்க முடியாது, நான் நல்லா சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப இதுவும் முடிச்சாச்சு. எப்பவுமே எந்த ஒர்க் அவுட் முடிச்சிட்டுமே அப்படியே இன்னொரு வேலை செய்யறதுக்கு போயிடாம கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸா நீங்க மூச்சு இழுத்து வெளியில விடுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்பதான் நாளைக்கு நம்ம திரும்பி இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அதனால இப்ப கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துருக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ